உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். விஷக்காய்ச்சல் வலுக்கும் ஊரை உலுக்கும் உருக்குலைக்கும் செங்கோட்டு நிலைமைதனை நேர்காண்போம். நுனிப்புல்லில் தூங்கி விழும் நீர்முத்தாய். அந்த நுனி புல் காலங்காத்தால் அந்த புல் அப்படியே இப்படி கிடக்கும். அதில் பனி முத்துக்கள் அப்படியே தொங்கி அப்படியே உருண்டு அப்படி ஓடும். அழகான காட்சி. நம்ம இதெல்லாம் எங்கே அனுபவித்தோம்? நம்ம வீட்டுக்குள்ளே ஏது புல். நம்ம அதாவது இயற்கையை இறைவன் நமக்கு தந்தான். ஆனால் அனுபவிக்கிறதுக்கான ஒரு வளமையே நமக்கு தரவில்லை. அவ்வளோதான். நுனிப்புல்லில் தூங்கி விழும் நீர் முத்தாய் தனித்த காட்சி தரு அழகு செங்கோட்டில் பனி பொழிந்து பச்சை வயல் பார்வையில் மங்கும். அங்கே வயல் இருக்கும், ஆனால் பனியில் பார்வையில் தெரியாதான். அந்த அளவுக்கு ஒரு அழகான கழனிகள் நிறைந்த ஒரு காட்சி. தனி வெந்நீற்று பனி சுற்ற குன்றையே மறையும். அந்த பனி மலையை சுற்றுதான், அதில் அந்த மலையே தெரியலையா. அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, தனி வெந்நீற்று பனி. அந்த பனி வெந்நீர் மாதிரி இருக்குதான், அதில் அந்த குன்றமே மறைகிறதாம், அந்த திருச்செங்கோடே மறைகிறதாம். இருப்பு சட்டிகளில் எரியும் நெருப்பிட்டு இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா, இரும்பு சட்டி தெளிய வச்சு அதில் நெருப்பு வச்சு வெறுப்பு குளிர் நீக்கும் வேதனை. அதை சுற்றி அவங்க உட்காந்து ஒரு இருப்பு சட்டியை வச்சு அதில் நெருப்பை அனல் கங்குகளை போட்டு அதை சுற்றி 4 பேர் உட்காந்து குளிர் காய்க்கிறார்கள். வெறுப்பு குளிர் நீக்கும் வேதனை, வருத்தெடுக்கும் வன் சீதம், வாத நோய். இதனால் நோய் வருது நாட்டில். அதிகமான குளிர், வாத சீதம், வாத நோய் நெருக்கும் சுரம் வளர உறங்கும் ஜுரம், குளிர் ஜுரம். அது வைரஸா பாக்டீரியாலாம் அன்னைக்கு தெரியாது. அந்த குளிர்னால் வாட்டப்பட்டது என்று மக்கள் அந்த நெருப்பை வளர்த்து கொண்டு நெருப்பை சுற்றி அமர்ந்து குளிர் காய்ந்து இந்த சுரத்தின் வலிமையை குறைக்கிறார்கள். பார்க்குறாரு ஞானசம்பந்தர், இதற்கு என்ன வழி? இவர் பின்னாடி ஒரு 2000 பேர் வந்திருக்கிறாங்க. ஞானசம்பந்தர் எந்த ஊருக்கு போனாலும் பார்த்தால பரிசனங்களாக ஒரு 2000 பேர் வருவாங்க. அத்தனை பேரும் ரொம்ப நாள் ஆச்சு, 4-5 மாதம் ஆச்சு ஊரை விட்டு புறப்பட்டு வந்து. அங்கங்கே சரியான வீட்டு உணவு கிடையாது. இதெல்லாம் உண்டு விட்டு இந்த அலைக்கழித்த நடைப்பயணம் இதெல்லாம் மிக்க இந்த திருச்செங்கோட்டுக்கு வந்தவுடனே ஊர்லேயும் ஜுரம், தொற்று நோய் இவர்களையும் தாக்குகிறது. இவர்களாலும் அங்கே இருக்கிறதுக்கு சங்கடப்படுகிறார்கள். பார்க்கிறார் ஞானசம்பந்தர், இறைவா உனது செயல் இதுவோ அப்படின்னு பாடுறார். பொங்கும் குளிர் தாங்காதே அடியில் கூட்டம் அவதியுறும், ஏங்கி தவித்தே இயலாதே காய்ச்சலில் இதம் குலையும், தாங்கா துயரண்ணி பிள்ளையும் தலைவனோடு பேசுவார். பாங்கோ நின் அருட்கருணைக்கு, எப்பா உன்னுடைய கருணைக்கு இதுதான் பாங்கா, இதுதான் வகையா, இப்படித்தான் நீ செய்வியா, இது உனது பாங்கான குணமா அப்படின்னு இறைவன் திட்டுறார். பாங்கோ நின்னருட் கருணைக்கு இது சரியோ, நகர்பரவும் நச்சு சுரம் விருட்ட நகர்பரவுங்கிறது நகர்ந்தே பரவும், நகருக்குள்ள பரவும். நகர்பரவும் நச்சு சுரம் விரட்ட அருள் செய்வீர். நலம் தரும் பதிகம் ஒன்று நாவில் எழும், நன்று இப்பதிகம் நாம் கேட்க திருவுளமே. கொடிமாடச்செங்குன்றூர்னு பேர் அந்த ஊருக்கு. திருச்செங்கோடுக்கு இன்னொரு பெயர் கொடிமாடச்செங்குன்றூர். மாடங்களிலெல்லாம் கொடி பறக்குதான், சைவக்கொடி. சைவக்கொடி பறக்கின்ற மாடங்களுடைய அழகான சிவப்பு குன்றம் இருக்கின்ற ஒரு ஊர் திருச்செங்கோடு. கொடி மாடச் செங்குன்றூர் என்று அதை அழைப்பார்கள். வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி கொந்தனவும் பொழில் சூழ் கொடிமாடச் செங்குன்றூர் நின்ற அந்தணனை தொழுவார் அவலம் அறுப்பாரே. அந்த பெருமானை, அந்த அர்த்தநாரீஸ்வரனை தொழுதால் நமது அவலங்கள் அருந்து போகும் என்று இந்த பதிகம் பாடும். அலைமலி தன்புணல் சூழ்ந்து அழகார் புகழி நகர்வேணும்
தலைமகனாகி நின்ற தமிழ்ஞான சம்பந்தன் கொலை மலி மூவிலையான் கொடிமாடச் செங்குன்றூர் ஏத்தும் கொலைமலி மூவிலையான். மூவிலையான அந்த அந்த கொலைகள், அதாவது தீமைகளை கொலை செய்கின்ற அந்த திரிசூலத்தை கையிலே ஏந்துகின்ற பெருமானே, கொடிமாடச் செங்குன்றூர் ஏத்தும் அந்த கொடிமாடச் செங்குன்றூரை பாடுங்கப்பா. நலம் வலி நலம் மலி, நலங்கள் மலியும், நலங்கள் நிறைய உன் வாழ்க்கையில் நடக்கும். நலம் மலி பாடவல்லார் வினையான நாசமே, உங்களது வினைகளெல்லாம் நாசமாகி அருந்து போகும் அப்படின்னு பதிகத்தை பாடுறாரு. ஊரை விட்டே அந்த கொடும் சுரம் ஓடி போகும். பிள்ளையதன் அதிசயமாய் கொடுநோய் நீங்கியது, நெடுந்தமிழ் விளங்கியது. இதெல்லாம் அதிசயம். ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில் 8 அதிசயங்கள். இதான் முதல் அதிசயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ எவ்வளோ அந்த அதிசயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஞானசுந்தர் வரலாறுல ஞானசுந்தரின் தமிழ் செய்த அதிசயங்கள். பிள்ளையதன் அதிசயமாய் கொடுநோய் நீங்கியது, நெடும் தமிழ் விளங்கியது, சீகாழி சிசுவும் நல்ல தமிழ் செய்வர், திரு நீலகண்ட பதிகம் என்றே பின்னாளில் இது விளங்கும், செங்கோடும் செம்மையாகும், கொடுமை குளிர் நோய் கும்பிட்டு ஊர்விட்டே ஓடிப்போம். அந்த குளிர் நோய் இருக்கே, அதை கும்பிட்டுட்டு ஐயா போயிட்டு வரேன்னு ஓடியே போச்சு. மக்கள் நலம் பெறுவர், அடியர் குலாம் அமைதி பெறும். போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வசதியற்ற அற்றை நாளில் தானும் தன் திருக்கூட்டமுமாக தொடர்ந்தே சுற்றிய தலங்கள் எண்ணிடில் போக்குவரத்து கிடையாது, ஊடகங்கள் கிடையாது. இவர் பதிகங்களை இவரே பதிவு செய்யணும், இவருடைய உணவு இவரோடையே வரணும். 2000 பேருக்கு ஒரு நேரத்துக்கு உணவு சமைக்கிறதுனா ராஜாக்கள் உதவி இருக்கணும். அந்த தகவல் தொடர்பு சொல்லணும், நாங்கள் இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு இப்போ வரோம் அப்படிங்கிறதெல்லாம் செய்தி. இதுக்கெல்லாம் கூடவே ஆளுங்க செயல்பாட்டுக்கு செயலர்கள் இருப்பாங்க. சின்ன பிள்ளை 7 வயசு 8 வயசு 9 வயசு 10 வயசு பிள்ளை, இந்த பிள்ளையுடைய என்ன நினைக்கிறதோ அத்தனையும் செய்து முடிப்பதற்கு இவர் பின்னால் ஒரு பெரும் கூட்டம். இவர் பாடுகின்ற பதிகத்தை பதிவு செய்வதற்கு ஒருவர், பாடுகின்ற பாடலுக்கு இந்த லிரிக்ஸுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறவர் ஒருத்தர், அதை பாடுறவர் இன்னொருத்தர். இதை அப்படியே கோயிலில் போய் திருக்கோயிலில் போய் பக்தி சார்ந்து இந்த பாடல் நினைத்து பாருங்களேன், கற்பனை செய்து பாருங்களேன். 7ஆவது நூற்றாண்டில் என்ன வசதி, பக்தி ஒன்றே வழி, வேறு எதுவும் கிடையாது, மனம் ஒன்றே துணை. அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளிலே வாழ்ந்தோம், அப்படிப்பட்ட நாட்டிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று என்றைக்காவது எதையாவது நாம் உணர்ந்தோமா? இல்லை. ஞானசம்பந்தன் வரலாற்றை அறிவோமா? நாவுக்கரசு பெருமானை அறிவோமா? சுந்தரர் என்ன சார் யாரென்று கேட்கிறார்கள்? வருத்தம் மிக்கத்தான் இதெல்லாம் நம்ம பேச வேண்டி இருக்குது. இருந்தாலும் இதற்கென்று ஒரு காலம் வரும். இப்படிப்பட்ட வரலாறுகளை எல்லாம் நாம் பதிவு பண்ணிட்டோம்னா இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதை கேட்கலாம். இன்றைக்கு அசோக ஸ்தூபியில் புத்தரது பொன்னெழுத்துக்களை பொறித்து வைக்கிறார்கள். புத்தர் கிமுவுக்கு பின்னாடி அவர் போய் 300 வருஷம் கழிச்சு தான் அந்த புத்த மதம் வந்தது. புத்தருக்கென்று ஒரு மதம் ஏற்பட்டது அவருடைய காலத்துக்கு 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி. அதையெல்லாம் பொறித்து வைத்தார்கள் கல்வெட்டுக்களாக. அந்த கல்வெட்டுகள் இன்றும் பேசுகிறது. அதுபோல ஞானசம்பந்த பெருமான் 7ஆவது நூற்றாண்டிலே பதித்த பதிகங்கள் அத்தனையும் இன்னைக்கு பேசுகிறது. 12 திருமுறைகள் அத்தனையும் அடியார்களது வேத வாக்கு. அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும், கேட்கணும், உணரணும். எனவே நம்ம விளங்க வேண்டுமென்றால், வாழ்க்கையில் மகிழ்வாக இருக்க வேண்டுமென்றால் இந்த பதிகங்களை எல்லாம் நாம் உணர்ந்து ஓதணும். அர்த்தம் தெரியாமல் படித்து பிரயோஜனம் இல்லை. அர்த்தத்தை உணர்ந்து அதன் பொருளை உணர்ந்து, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து ஓதுவார் செல்வர் சிவபுரத்தில் சிவபுராண அடிகள். இதையே நான் சொல்கிறேன்னா, ஏதாவது நம்மால் ஒரு 2 பேர் திருந்தட்டுமே, ஒருத்தன் திருந்தட்டுமே, இல்லை நானே திருந்திக்கிறேனே. இதுக்காகத்தான் இதை மாறி 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 நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வசதியற்ற அற்றை நாளில் தானும்
தன் திருக்கூட்டமுமாக தொடர்ந்தே சுற்றிய தலங்கள் என்னிடில்னா கவுண்டிங், என்னிடல்னா திங்கிங், என்னிடில் நமக்கு தலை சுற்றும். இருப்பினும் இவ்வரலாறு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு புண்ணிய செய்தியாகும். இந்த ஊருக்கெல்லாம் போனார்னு சொல்லாமல் விட்டுட்டு போயிடலாம்ண்ணா. ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தாலும் இன்றைக்கி கூகுளில் பார்க்குறோம். அவன் தப்பாக சொன்னாலும் சரிதான், சரியாக சொன்னாலும் சரிதான், அதை பற்றி இல்லை. போட மாதா பிதா குரு தெய்வம் இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம், இதுதான் இன்றைக்கி செய்தி. எதை எடுத்தாலும் கூகுள். நான் திருவள்ளிதாயம் பாடி அண்ணா நகர்லேருந்து ஒருத்தன் கூகுளை புரட்டுறான். திருவள்ளிதாயத்துக்கு எப்படி போகிறதுன்னு வழி அது சொல்லுது. திருவள்ளூர்லேருந்து 20 கிலோமீட்டர் கிழக்கா வான்னு. இவன் நேரம் அண்ணா நகர்லேருந்து 1/2 கிலோமீட்டரில் இருக்கிற திருவள்ளிதாயத்துக்கு திருவள்ளூருக்கு போய் அங்கேருந்து 20 கிலோமீட்டர் இந்த பக்கம் வரான். இதாங்க கூகுள். ஒரு குருநாதர்னு ஒருத்தர் இருந்தான்னா, ஒரு மனுஷன் வாயிலேருந்து வந்ததுன்னா அடுத்த செகண்ட் அவங்ககிட்டே கேட்கலாம், எப்படிப்பா 20 கிலோமீட்டர் திருவள்ளூர்லங்கிறையே பக்கத்தில் இருக்க வழி இல்லையா? வேறு வழின்னு அங்கேருந்து கரெக்டாக நடந்தே வந்துடு, 1/2 மணி நேரத்தில் திருவள்ளிதாயம் வந்துடலாம். இதை சொல்வதற்கு மனிதர்கள் இருந்தால்தான், ஒரு குருநாதர் இருந்தால் தான் முடியும். நாம் எல்லாம் கூகுளில் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு புக் எடுத்து இந்த 63 ஐயா எல்லாத்தையும் கூகுளில் பார்த்துட்டேன். கூகுளில் நீங்கள் பார்க்கத்தான் முடியும். நான் சொல்கிறத நீ கேட்டால் கொஞ்சம் அதிகமாக பதியும் இல்லையா? ஆனால் அவனுக்கு நேரம் ஐ டோன்ட் ஹவ் டைம் சார், நான் படிக்கிறதே இல்லை சார், அதெல்லாம் பெருமையாக பேசிக்கிறாங்க. ஐ டோன்ட் ஹவ் டைம், அது பெருமை. ஐ டோன்ட் ஹவ் டைம் டு ரீட். அடுத்தது செல்லிலேயே மூழ்கி கிடப்பான். ஆனால் நல்ல சொல்லில் மீள மாட்டான். அவன் தலையெழுத்து அவனுக்கு அவ்வளோதான், அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். பெரிய புராணம் என்ற சொல்லை நீ அறிவதற்கே 7 பிறப்பு பண்ண புண்ணியம்தான் பெரிய புராணம் என்ற ஒரு சொல்லையே உனக்கு காதில் வந்து சேரும். எல்கிட்ட வராது. என்னுடைய வாழ்வில் 45 வயசுக்கு அப்புறம் தாங்க நான் இந்த பெரிய புராணத்தை உள்ள நுழைஞ்சேன். இன்றைக்கு எனக்கு 75 வயசு ஆகுது. 30 ஆண்டுகளாக நான் மூழ்கி திளைக்கிறேன். இப்போ கூட வருத்தப்படுறேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதில் வந்திருக்கலாமே. அவ்வளோதான், என்னுடைய ஊழ்வினை அவ்வளோதான். 40 வயசுக்கு மேலே தான் இதில் வரணும்னு எனக்கு இருந்தது. அது மாதிரி மக்களே, நல்ல செய்திகளை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரோங்க. வாழ்கின்ற உங்கள் பிள்ளைகளுக்கு இதை காதில் போட்டு வைங்க. இவையெல்லாம் வரலாறுகள், இவையெல்லாம் தத்துவங்கள். எந்த பள்ளியும் இதை கற்றுக் கொடுக்காது. வருத்தப்பட்டோ வைத்தறிச்சப்பட்டோ பிரயோஜனம் இல்லை. என்னென்ன நடக்கணுமோ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் என்னென்ன கோயிலுக்கு என்னென்ன தலங்களுக்கு போனாருங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. திருப்பாண்டி கொடுமுடி, இது கொங்கேளு தலத்தில் ஒன்று. திருவெஞ்சமா கூடல், கருவூரும் கொங்கு நாடு தலத்தில் ஒன்று. ஆகும் கொங்கு தலங்கள் கண்டே விருப்பமாய் திருப்பராய்த்துறை, திரு ஆலந்துறை, திரு செந்துறை, திருக்கற்குடிமாலை, திருமுக்கீச்சரம், திருச்சிராப்பள்ளி, திரு ஆனைக்கா, திரு தலத்துறை, திரு தவத்துறை, திரு பாற்றுளை, திரு எறும்பியூர், எறும்பு வழிபட்ட தலம், திரு நெடுங்களம், திரு காட்டுப்பள்ளி, திரு ஆலம்பொழில், திரு பூந்துருத்தி, திரு கண்டியூர், இது ஒரு அட்டவேர் அட்டானம், திரு சோற்றுத்துறை, திரு வேத்திக்குடி, திருவண்ணினா இறைவனை எண்ணி, திரு சக்கரப்பள்ளி, திரு புள்ளிமங்கை, திரு சேரூர், திரு பாலைத்துறை, திரு நல்லூர், திரு கருகாவூர், திரு வளிவனநல்லூர், திரு பருதி, திரு பூவலூர், நன்னயமம், திருவாரூர் பதிகள் கண்டு பதிகங்கள் பல பதித்து துதிப்பவரும், திருநல்லூர் பதி சென்று திருவலம் சுழிசேர வேணிற்காலமாக மதிசூடியான் காண திருப்பழையாறை, திருவாரை மேற்றளி என பதிகளை கண்டே திரு சத்திமுற்றம் வணங்குவர். இந்த பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பதிகளில் எங்கெல்லாம் திருன்னு இருக்குதோ, நாம் எல்லோரும் இப்போ திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வேறு செய்தி. எங்கெல்லாம் திருவென்று இருக்கிறதோ அதெல்லாம் பாடல் பெற்ற தலங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். திருவாலங்காடு, திருவலிதாயம், திருமயிலை, திருமுல்லைவாயில். பாருங்கள் என்ன அழகான பிளான் பாருங்கள் அந்த காலத்தில். எங்கெல்லாம் திருநெல்வேலி, திருங்கிற வார்த்தையை திரு நின்ற ஊர், திருவரங்கம், திருச்சிதம்பரம்,
என்னங்க என்ன தமிழில் திருங்கிற வார்த்தைக்கு என்ன அழகான பொலிவு. அந்த திரு செய்த தவம் தான் என்ன, அந்த திருங்கிற சொல் என்ன தவம் செய்ததோ. ஏறத்தாழ 254 தலங்களுக்கு திரு என்ற சொல் பெயரில் வருகிறது. திருனாலே அதை ஆல்ஃபபெட்டில் நம்ம டிக்ஷனரியில் நிகண்டில் பார்த்தோன்னா அது ஒரு பாடல் பெற்ற தலமாக இருக்கும். தமிழுக்கு நிகர் தமிழே. இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இந்த தலங்களெல்லாம் பார்த்துட்டு திருப்பட்டீச்சரம் வராங்க. திருப்பட்டீச்சரம் வந்து சேரும் பிள்ளை உடனாய அடியர் பெருங்கூட்டம் கொளுத்தும் வெயில் மிகவே வேகுவர். இதுகானம் இறைவனும் தன் பிள்ளை காக்க பார்க்குறான் இறைவன். ஆகா, இந்த பிள்ளை இந்த வெயிலில் இப்படி வருதே, அந்த அடியர் கூட்டம் இப்படி நோகுதே, என்ன செய்யலான்னு பார்க்குறான். ஒரு கொடை கொடுத்தா ஒரு பிள்ளைக்கு தானே ஆகும், எத்தனை கொடை கொடுக்கறது யோசனை பண்ணுறான். ஒரு பந்தலையே கொடுத்தான் இறைவன். கொளுத்தும் வெயில் மிகவே வெகுவர். இதுகாணும் இறைவனும் தன் பிள்ளை காக்க அடியர் கூட்டம் காக்க ஒரு நெடும் பூதம் நடு வந்து நிழல் தரும் முத்து பந்தரினை தந்து செல்லும். முத்து பந்தர் அதை கொடுத்துட்டு போகுது. அடியர்கள் பந்தர் தாங்க, அந்த பந்தலை அடியார்கள் தாங்குறாங்க. அடியர்கள் பந்தர் தாங்க அரும்பிள்ளை நடுவாக முடிவிலா கருணையில் முன்னர் அந்த முத்து சிவிகை ஏறி, முன்னால் கடிச்சு பாருங்க அந்த சிவிகை, சிவிகைன்னா பல்லக்கு, முத்து சிவிகை ஏறி நெடியான் மனங்கவர நெஞ்சினைக்க நேர் நின்றே வடிப்பார் தேனாம் வளர் பதிகம் திருமுறை வளம் பெறுமே. இறைவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை பந்தல் கொடுக்கறதுனால. என்னையா நஷ்டம் அவனுக்கு? அதுக்கு பதிலுக்கு பதிகம் கிடைக்குது, பதிலுக்கு 10 பாட்டு கிடைக்குது, அதுதான் அந்த பெருமானுக்கு சந்தோஷம். அவன் பந்தல் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுப்பான், அவனால் முடியும். ஆனால் ஒரு பதிகத்தை பெற முடியுமா? தந்தது என்னை பெற்றது உன்னை யார்களோ சதரர் மாணிக்கவாசர் பாடுறார். என்ன கொடுத்தண்டா, நான் ஒன்றை வாங்கிட்டேன்டா, நீ எப்படிப்பட்ட ஆள், நான் என்ன சின்ன ஆள், என்னை கொடுத்து ஒன்றை வாங்கிட்டேன், யார் புத்திசாலி, நீயா நானா? இப்படி இறைவனை கேட்கக்கூடியவர்கள் இந்த சைவத்துக்கு மட்டும்தான் கிடைப்பாங்க. அதனால் பந்தர் கொடுத்ததால பெரிய விஷயம் இல்லை, பந்தருக்கு பதியம் கொடுத்தாலே அதுதான் பெரிய விஷயம். அந்த பந்தல் கொடுத்து பாடின பாட்டை பார்க்கலாமா? பாடல் மறை சூடல் மதி பல்வளையோர் பாகம் மதில் 3 ஓர் கணையால் கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பலசையில் மாட மல பாடியுரை பட்டி சரமேய கடிகட்டு அரவினார் வேடநிலை கொண்டவரை வீடு நெறி காட்டிவினை வீடுமவரே. வேடநிலை கொண்டவரை வீடு நெறி காட்டிவினை வீடுமவரே என்று பட்டீச்சரத்து பாடல். பந்தல் பெற்று பதிலுக்கு பதிகம் தரும் பிள்ளையும் பறந்தே பல தளங்கள் பாடி பயணத்தை விரிவு செய்வார். தொய்வின்றி தொடரும் இவர் தலப்பயணம்.